ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து 78 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 106 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 160 ரூபா ஏறி 12,760 ரூபாயில இருக்கு. 22 கேரட் கோல்டு. 24 கேரட் கோல்டு வந்துட்டு 13,920 ரூபாயில இருக்கு. இதே 18 கேரட் கோல்டு பார்த்தோம்னா 10,650 ரூபாயில இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு நம்மளால கோல்டை வந்துட்டு ஃபிசிக்கலாக கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாம். கோல்டு பீஸ் வந்து 112 ரூபா 92 பைசால இருக்கு. அடுத்த சில்வர் வந்து இன்னைக்கு ஒரு கேஜிக்கு வந்துட்டு 9,000 ஏறி 2,66,600 ரூபாயில இருக்கு 1 கேஜி சில்வரு. சில்வரை வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. இதே மாதிரி சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் வந்து திரும்பவே வந்துட்டு 52 வீக் ஹையை வந்துட்டு டச் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனால் இது வந்துட்டு எப்போ வேணாலும் சில்வர் கரெக்ட் ஆகிறப்போ இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால சில்வரையும் கன்சிடர் பண்ணாதீங்க, சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸையும் கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்த யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ரஷ்யாவில் ஆயில் இம்போர்ட் பண்ண நாங்கள் வந்துட்டு திரும்பவும் உங்கள் மேலே வந்துட்டு டேரிஃப் வந்துட்டு அதிகமாக விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்துட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து என்னோட விசை வந்துட்டு அவர் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இதில் மெயினாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டு மேக் மீ ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னுமே வந்துட்டு நமக்கு டேரிஃப் அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆல்ரெடி 50% வந்துட்டு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுவே வந்துட்டு இப்போ நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் நெகோசியேஷன்ல எந்த ஒரு முன்னேற்றமே அடைஞ்ச மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அடிஷ்னலாக நான் வந்துட்டு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்துட்டு டேரிஃப் அந்த 50% டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு 54,000 பேரல் பர் டே வந்துட்டு நம்ம யூஎஸ்லேருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்துட்டு ரஷ்யாவில் இதுக்கு முன்னாடி 2 மில்லியன் பேரல் டே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வந்துட்டு இப்போ 1 மில்லியன் பேரல் பர் டேக்கு கீழே வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால வந்துட்டு நமக்கு அவர் டேரிஃபை வந்துட்டு கம்மி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு டேரிஃப் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு நமக்கு திரும்பவுமே வந்துட்டு ப்ராப்ளம் அதிகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டேரிஃப் டென்ஷன் வந்துட்டு இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரில. ஸோ அதனால வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு இழுபறி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னும் ப்ராப்ளம்ல இருப்பாங்க. இந்த வருஷம் வந்துட்டு மார்ச்ல நோவோ நார்டிஸ்கோட செமிக்ளூட்டட் ட்ரக் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகுது. இது வந்து மெயினாக வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்காக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. இது எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்றதுனால 5,000 கோடிக்கு வந்துட்டு நம்ம இந்தியன் கம்பெனிக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதன் மூலமாக. ஸோ இதில் வந்துட்டு மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்கான சிப்லா அண்டு டாக்டர் ரெட்டி அந்த சைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்துட்டு இதை ஆல்ரெடி வந்துட்டு பேட்டன்ட்டை காப்பி பண்ணி இப்போ வந்துட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நல்லா வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே டைம் வந்துட்டு இந்த ட்ரக்கோட ப்ரைஸ் வந்துட்டு இன்னுமே வந்து 30% 35% வந்துட்டு ப்ரைஸ் லோவராக தான் வந்துட்டு சேல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால இந்த ட்ரக்கை வந்துட்டு யூஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா ரேட்டு குறைஞ்சது அப்படின்றதுனால. அடுத்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து அவங்களோட பஞ்ச் வண்டியை வந்து டர்போ இன்ஜின் ஃபிட் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு இந்த மாதம் 13ஆம் தேதி வந்துட்டு மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இந்த வண்டியை வந்து பெட்ரோல் டீசல் இவியில் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. அது எல்லாமே நல்லா பண்ணது. ஸோ அதனால இதுவுமே வந்து இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததான் அமர்ராஜா பேட்டரி மேலே வந்து ஜெய்ப்பூர் கமிஷனர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வேஸ்டான ஸ்கார்ப்புக்கு அனுப்பின பேட்டரியை வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணல. ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் பெனால்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து வந்து 7.25 கோடி வந்துட்டு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணிட்டோம். ஸோ இதுக்காக வந்துட்டு நாங்கள் திரும்ப இந்த ஆர்டருக்காக நாங்கள் வந்துட்டு அப்பீல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமர்ராஜா பேட்டரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இந்த இவங்க சொல்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்துட்டு ஒரு 2 கோடிக்கு நெருக்கி சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்துட்டு ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து டொமஸ்டிக் சேல்ஸை விட வந்துட்டு 5 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸில் வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு 4% தான் வந்து ரைஸ் ஆகிருக்கு.
பட் ஆனால் இவங்களோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு 25% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. ஸோ இதுக்காகலாம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்துட்டு கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ஸ்டாக் வந்துட்டு இங்கேருந்து மினிமம் 30லேருந்து 35% வந்துட்டு கரெக்டானால் தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே முடியும். அடுத்ததாக டாடா ஸ்டீலோட சிஓ டிவி நரேந்திரன் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டீல் ப்ரைஸஸ் வந்து 5 இயர் லோ வந்துட்டு டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஸ்டீல் டிமாண்டு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஸ்டீலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து சைனா 100 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு பர் இயர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்துட்டு சைனா வந்து ஸ்டீலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்தியா பேன்ல வச்சுருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சைனா வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை இந்தியாவுக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அதே டைம் வந்துட்டு சைனாவில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற குவான்டிட்டி தான் வந்து இந்தியாவில் ஓவராலே வந்துட்டு இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸ்டீலு வந்து இன்னுமே வந்துட்டு 100 மில்லியன் டன்ஸுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளால வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண முடியல. ஸோ இதனால வந்து சைனாலேருந்து இம்போர்ட்ஸ் இங்கே இந்தியாவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்டீல் செக்டர் வந்து இப்போதைக்கு ப்ராப்ளம் ஆகும். பட் ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டீலை நீங்கள் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போவுமே டாடா ஸ்டீல் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. அடுத்தது நம்மளோட ஃபேவரட் கம்பெனியான ஐடிசி வந்துட்டு இன்னைக்கு 350 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு ட்ரேடிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு ஐடிசியை பை பண்ணலாம். ஆல்ரெடி வந்துட்டு மாதம் வந்து 2, 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு 15லேருந்து 20 குவான்டிட்டி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அக்குமுலேட் பண்ணலாம். தாராளமாக இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அது இல்லாமல் வந்துட்டு சிகரெட்டில் இருந்து தான் முன்னாடி எல்லாம் வந்து 100% வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த 5 வருஷமாகவே வந்துட்டு அதுலேருந்து வந்து சிகரெட்டை இப்போ வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. 43% தான் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து இப்போதைக்கு சிகரெட்டில் இருந்து வருது. மித்த அதர் பிஸ்னஸில் இருந்து தான் மிச்சம் வந்துட்டு பேலன்ஸ் உள்ள ப்ராஃபிட் வந்து வருது. ஸோ அதனால சிகரெட்டே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இவங்க ஸ்டாப் பண்ணாலும் வந்துட்டு இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ இதை வந்துட்டு ஒரு சிகரெட் கம்பெனியாக நம்ம பார்க்க வேணாம். உங்களால் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஸ்டாக் இன்னும் ஒரு 6லேருந்து 8 மாதம் வந்து இந்த ப்ரைஸ்லேயே இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப பல்காகவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பர் டே வந்துட்டு ஒரு குவான்டிட்டி வந்துட்டு உங்களால் வாங்க முடிச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். இது வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு நல்லா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தரும். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.